குரு வக்ரம் அடைகிறதுனால எதிர்பார்க்காத செலவுகள், எதிர்பார்க்காத விரயங்கள், எதிர்பார்க்காத சில சூழல்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கலாம். அதையும் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையை கையாள்வது நல்லது. அவசரம், வேகம், கோபம், தாபம் இதெல்லாம் வேண்டாம். பொறுமை வேண்டும். எமோஷ்னலாக ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவங்களுடைய பிரெயின் எவ்வளோ தான் ஷார்ப்பாக இருந்தாலும் எமோஷன்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அவங்களுடைய அறிவை விட உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் கடகத்தை சார்ந்தவர்கள். அதனால் கொஞ்சம் இந்த முறை எமோஷ்னலாக யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணால் கூட கொஞ்சம் அமைதியாக, அடக்கமாக, பொறுமையாக இருப்பது நல்லது. கோபத்தில், ஆத்திரத்தில், அவசரத்தில், வேகத்தில் உங்களை இழக்காதீங்க. அடுத்தது கடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. புதன் சூரியன் 16th of நவம்பர்லேருந்து ஒன்றாக சேரதுனால உங்களுக்கு உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய எக்ஸாம்ஸ், உங்களுடைய ஒரு பிளான், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் இதற்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்குது. பணம் எப்படியும் நல்லா செலவாகக்கூடிய மாதம். நல்ல செலவாக பிளான் பண்ணிவிடுங்க. நல்ல செலவாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லது. முதல் செலவே நல்ல செலவாக எடுங்க. சுபமாக தொடங்குங்க, சுபமாக முடியும். கடகம் மன ரீதியாக இந்த மாதத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒர்க் லோட் ஆர் லைஃப்பில் சம் ப்ரெஷர், இல்லைனா சில சமயத்தில் ஒரு பெரிய தடை அல்லது குழப்பம் இது மாதிரியான சூழல்கள் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கலாம். பட் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. 12 மாதமும் நல்லா இருந்துட்டால் மனிதனுக்கு எந்த நிம்மதியும் ஏற்படுறதில்லை. ஸோ இது மாதிரி சூழ்நிலைகளை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுறது தான் முக்கியம். லைஃப்பில் எல்லா டாஸ்க்கும் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்தடுத்து அதை கடந்து நகர்ந்து செல்ல முடியும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேறு ஏதாவது விசேஷ பலன்கள் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு அப்சர்வேஷன் பார்த்தோம்னா ரொம்ப சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் மந்தாக நவம்பர் 2024 தெரியலை. பொறுமை தான் வேணும். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பொறுமை வேண்டும். குறிப்பாக வேலை, குறிப்பாக அந்த செலவுகளை சுப செலவாக பண்ணிக்கிங்க. ஃபேமிலி, குடும்பம், காதல், உறவு இதெல்லாம் எடுத்து பார்த்தாலும் கூட இதில் கூட உங்கள் எதிர்பார்ப்பு ஏதோ ஹை ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பார்ட்னர்ஸுடைய சப்போர்ட் அது கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக இல்லை. வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சனி உங்களுக்கு ஒத்துப்போகாத வாழ்க்கை துணையை திடீர்னு மாற்றுவார். அது மாதிரி அவங்களுடைய உணர்வுகளும் உங்கள் உணர்வுகளும் சிங்க் ஆகாமல் நான் சிங்காக சம்டைம்ஸ் அது வைப்ரேட் ஆகும். அதனால் கொஞ்சம் அதை புரிஞ்சுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்படி தான் பார்ட்னர் ரியாக்ட் பண்ணனா அது காரணம் உங்களுடைய ஸ்டார்ஸ் அப்படி இருக்குன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா கடகம் நவம்பர் மாதத்தை எப்படியாவது கடந்து வாருங்கள் அப்படி தான் நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.